வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மார்ட் பிளேஸ்மெண்ட் சொல்யூஷன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன்ற டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். எஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்லேருந்து டாபிக் இன்னைக்கு மிக்சர் அண்ட் அலிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அதோட கண்டினியூட்டி தாங்க. ஒன்றும் இல்லை, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் 2 பர்சன்ஸ் இருப்பாங்க சார், ஏ பி அப்படின்ற 2 பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இனிஷியல் ரேஷியோ அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பிகம் ரேஷியோன்னு ஒரு 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வேல்யூ வச்சு நம்ம சம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபி அப்படிங்கிற 2 பர்சன்ஸ் சேம் பர்சன்ஸ் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு இனிஷியல் ரேஷியோங்கிறது இருக்க போகுது. அவங்களுக்கு காமன் வேல்யூவை சென்டர் வேல்யூவாக எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த 2 பர்சன்ஸுக்கு 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு காமன் வேல்யூவாக ஒன்று எடுத்து சப்ராக்ட் பண்ணி ஆப்போசிட்லேயே எழுத போகிறோங்க. அவ்வளோதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபார்முலாவோட எழுதுகிறேன் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார்முலா நோட் பண்ணிங்க. எம் இஸ்டி என் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஓகேங்களா? இங்கே இசட் இஸ்டு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? சம் பர்சன்ஸ் 4 வேல்யூ இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த சென்டரில் ஒரு வேல்யூ வரப்போகுதுங்க. ஓகேவா? இதுலேருந்து இந்த எம்லேருந்து இந்த வேல்யூவை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்னென்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு கூட வச்சுக்கலாம். இந்த எம்லேருந்து இந்த ஒய்யை சப்ராக்ட் பண்ணி இந்த எக்ஸ்ன்ற இடத்துல வைக்கணும். என்னன்ற வேல்யூலேருந்து ஒய்யை சப்ராக்ட் பண்ணி இசட் அப்படிங்கிற வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இது தாங்க ஃபார்முலா. இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சார்னா, இந்த நான் எம் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், என் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இசட், இந்த மாதிரி சம்முசா இந்த மாதிரி தான் இந்த மிக்சர் அலிகேஷன் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் இப்போ எனக்கு இந்த 2 ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க சார், இந்த ஒய்ன்ற வேல்யூ கொடுக்கல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எப்படி சார் சம்மு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்னென்னா எம் இன்ட்டு இசட் plus n into x divide by இந்த z ஐயும் x ஐயும் ஆட் பண்ணுங்க. z plus x equal to இந்த y அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த m ஐயும் z ஐயும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ வச்சுக்கோங்க. ப்ளஸ் n ஐயும் x ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. டிவைடட் பை இந்த z x இருக்குல்ல, இதை ஆட் பண்ணி டிவைடில் போட்டுருங்க. கீழே சப்ஸ்டியூட்டில் பண்ணி ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறதுல ஈக்குவல் டு இந்த வேல்யூஸை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒய்க்கான வேல்யூ கிடைக்கும். எப்போ அப்படின்னா இந்த 4 வேல்யூவும் கொடுத்துட்டு, இந்த 4 வேல்யூஸை கிவனாக கொடுத்துட்டு இந்த ஒய்ன்ற வேல்யூவை கேட்டாங்க சார் அப்படின்னா தான் இந்த இதை செய்யணும். இல்லை சார் எனக்கு டேரெக்டாக அந்த இதை இந்த 3 வேல்யூ தான் சார் கொடுத்துருக்காங்க, எம் என் ஒய் இந்த 3 தான் கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக எம் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், n minus y equal to z, அவ்வளோதாங்க சம் சால்வ் பண்ணிடலாம். இதில் சம் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. A 20 liters of mixture contains milk and water in the ratio of 3:1. Then the amount of milk to be added to mixture, அதாவது 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் இருக்குது, அதில் மில்க்கும் வாட்டரும் இருக்குது. தென் த அமௌண்ட் ஆஃப் மில்க் டு பி ஆடட், அந்த மிக்சரில் அதுக்கப்புறம் சம் அமௌண்ட் ஆஃப் மில்க்கை வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த ரேஷியோ எப்படி மாறுதுன்னா 4:1 மாறுது. அப்படின்னா எனக்கு அந்த ஆட் பண்ணாங்கல்ல அந்த மில்க் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதை நான் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சம் இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம கிவன் எப்படி எழுதிக்கோங்க, மில்க் அண்ட் வாட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ரேஷியோவில் இருந்திருக்கு, 3:1. சரி சார், இது இனிஷியல் ரேஷியோ. இப்போ போல நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் சொல்கிற மாதிரியே இனிஷியல் ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. 3:1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பிகம் ரேஷியோ எனக்கு என்னவா சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4:1 வருது. பிகம் ரேஷியோ 4:1. ஓகேங்களா? 4:1 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ மில்க் சார் ஆட் பண்ணியிருக்காங்கன்றது தான் கேள்வி. இங்கே நான் 1ன்னு போட்டுக்கிறேன், 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன் அப்படிங்கிறத பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? 3:1 இனிஷியல் ரேஷியோவாக இருந்துச்சு. சம் அமௌண்ட் ஆஃப் மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட வேல்யூ வந்து எனக்கு பிகம் ரேஷியோ என்ன வருதுன்னா 4:1 இருக்குது. அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மில்க் ஆட் பண்ணாங்க சார், அதான் கொஸ்டின். ஓகேங்களா? இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு கொஸ்டின் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மிக்சரை 20 லிட்டர் 20 லிட்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. 20 லிட்டர்ஸ். ஆமாம், இந்த 3:1 அப்படிங்கிறது 20 லிட்டர்ஸுங்கிறது எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போது எனக்கு இந்த மிக்சரும் வாட்டரும் சேர்ந்தது தான் இந்த 20 லிட்டர்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக நான் என்ன எடுத்துக்கலாம்,
இந்த 3 + 1 அப்படிங்கிறத 4ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு மில்க்கும் வாட்டரும் சேர்ந்தது தான் ஒரு மிக்சராகவே இருக்க போகுது. அப்போ இந்த 20 லிட்டர்ஸ் தான் இந்த 4ஆ இருக்க போகுது. அப்போ எனக்கு எவ்வளோ சார் மில்க் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 1 பார்ட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு வாட்டர் சேம் அதே வேல்யூ தான் வந்திருக்கு, 1 தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு இந்த மில்க் வந்து 3 4ஆ மாறி இருக்கு. அப்போ ஒரு பார்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ எஸ், இந்த 20 லிட்டர் தான் எனக்கு 4 அப்படின்னா இந்த 1 பார்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். 1 பார்ட் ஹவு மச் லிட்டர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன் சார் இங்கே 1ன்னு போட்டீங்க, சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த 3 + 1 4 தான் இந்த 20 லிட்டர்ஸ்னா எனக்கு மில்க் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மில்க் மட்டும் ஆட் பண்ணப்போ 3 4ஆக தானே மாறி இருக்கு. 3 இஸ் சேஞ்ச்டு 4. அப்போது எனக்கு ஒரு பார்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஒரு பார்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த லிட்டர்ஸ் அவ்வளோ சம் அமௌண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க சார்ன்றது ஆன்சராக வரப்போகுது. பாருங்களேன் 1 5. இது பாக்ஸ் மெத்தட் நம்ம ஆல்ரெடி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ 4ஐயும் 20ஐயும் டிவைட் பண்ணுவோம், 4ஐயும் 1ஐயும் டிவைட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் 4ஐ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம், 20 லிட்டர்ஸையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை அண்ட் சேம் வேல்யூ இருந்தால் டிவைட் பண்ணுவோம், அவ்வளோ. அப்போ 1 4s are 4, 5 4s are 20. தென் இந்த 1 இருக்குது, 1 அதே இடத்துல தானே இருக்குது. அப்போ நான் மல்டிப்ளை பண்ணலாமா? ஜஸ்ட் x = 5. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் இப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்ற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணுறோம்னா 5 லிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க சார் அப்படிங்கிறத ஆன்சராக வரப்போகுது. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட கண்டினியூட்டி தாங்க, இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். எஸ், இன் வாட் ரேஷியோ மஸ்ட் க்ரோசர் மிக்ஸ் 2 வெரைட்டிஸ் ஆஃப் பல்க் காஸ்டிங். அதாவது ரெண்டு வெரைட்டி ஆஃப் ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு பல்ஸ் காஸ்டிங் வந்து ₹15 and 20, 15 and 20 20 per kg. per kgக்கு 15 and 20 அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கிறாரு. at the same time he got to mix a worth 16.50 16.50க்கு per kgக்கு அவர் மிக்ஸ் பண்ணி அவர் அந்த ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு அந்த பல்ஸ் காஸ்டிங் சொன்னேன்ல, அந்த பல்ஸ் காஸ்டிங்லேருந்து என்ன ரேஷியோவில் எடுப்பார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, வாங்க போகலாம். செகண்ட் சம், அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன் வாட் ரேஷியோ மஸ்ட் க்ரோசர் மிக்ஸ் 2 வெரைட்டிஸ் ஆஃப் பல்ஸ் காஸ்டிங். பல்ஸ் காஸ்டிங்னா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 1, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் 2, இந்த மாதிரி 2 ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதோட இனிஷியல் ரேஷியோ, அதாவது பெர் கேஜி ஃபர்ஸ்ட் பெர் கேஜி எவ்வளோ வேல்யூஸாக இருக்க போகுது அப்படின்னா 15 20ஆக இருக்க போகுது. ஓகேங்களா? அதாவது பெர் கேஜிக்கு இந்த ப்ரைஸாக இருக்க போகுது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த ரெண்டையும் சேர்த்து அவர் என்ன மிக்சர், இந்த ரெண்டு ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 அவர் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண போறாருன்றதான் கொஸ்டினே. அப்போ அது என்ன அமௌண்ட்டுக்கு விற்கணுன்றதானே இருக்கு. அவர் ரெண்டையும் என்ன வேற அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காரு அப்படின்னா 16.50 பெர் கேஜிக்கு விற்றுருக்காரு. அது ரெண்டையும் சேர்த்து இந்த அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காரு. என்ன ரேஷியோவில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறதா கொஸ்டினே. ஓகே, இப்போ இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனக்கு இங்கே வந்து பாயிண்ட்ல 50 இருக்கு. எனக்கு பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஹவு மச் டிஜிட் அவைலபிள் அப்படின்னு பாருங்க. எனக்கு இங்கே 2 டிஜிட் அவைலபிள். அப்போ நான் என்ன செய்யலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100ஆல நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிஜிட்டை அதாவது இந்த பாயிண்ட்டை நான் எடுக்கிறதுக்கு, டெசிமல் வேல்யூ எடுக்கிறதுக்கு நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ஹோல் வேல்யூவாக மாறிடும். அப்போ என்னால் ஈஸியாக வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இங்கே 1650ன்றது ஹோல் வேல்யூ வரும். இங்கே என்ன சார் ஆக போகுது அப்படின்னா 550 ஆட் ஆக போகுது, இங்கேயும் 00 ஆட் ஆக போகுது. ஓகே, இப்போ எப்பவும் போல நம்ம சப்ராக்ஷன் இங்கே பண்ணுவோம்ல, இங்கே சொன்னோம்ல m - y x n - y z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல, இதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. 1500ல் 1650, அதாவது 1650 எப்போச்சுன்னா எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 150ங்கிறது வேல்யூ வரும். அதை இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் 2000ல் 1650, அதாவது 1650 போச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி எங்கே எவ்வளோங்கிறது இங்கே ப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வேதிக் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம். அதில் சப்ராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லியிருப்போம். எப்படி சார் சொன்னீங்க? இதை நான் சப்ராக்ட் பண்ணாலும் பண்ணலாம், அட் த சேம் டைம் இங்கே நான் ஆட் பண்ணாலும் பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 இந்த 1650 இருக்குல்ல, அது அப்படியே எழுதிக்கோங்க 2650. ஓகே, இதை நான் சப்ராக்ட் தான் பண்ணணும், ஆக்சுவலாக அடிஷனும் பண்ணலாம்.
10 9 9 1. ஓகேவா? இப்போ நான் ஆட் பண்ணலாமா? ஆக்சுவலாக இந்த இடத்துல வேணாம், இந்த இடத்துல வச்சுக்கலாம். 10 9 ஓகே 1. இந்த இடத்துல வேல்யூ இல்லை, ஏன்னா இங்கே நம்ம 0 தானே இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். 0 0 0 தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல 10 இருக்கு, நான் இங்கே ஆல்ரெடி 5 இருக்கு. அப்போ 5ஓட எவ்வளோ ஆட் பண்ணால் 10 வரும்? எனக்கு 5 ஆட் பண்ணால் தானே 5. அந்த 5 இங்கே எழுதுங்க. 6 இருக்கு, மேலே 9 இருக்கு. சார் 6ஓட எதை சார் ஆட் பண்ணால் எனக்கு 9 வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. ஓகே, 350ங்கிறது எனக்கு வேல்யூவாக வரும் சார். ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது. 1ஓட 0 ஆட் பண்ணால் இந்த 1 வரும். அப்போ அந்த 0 நான் ப்ளேஸ் பண்ணாலும் ஒன்று தான், இஸ் நாட் அ வேல்யூ. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன சார் வேல்யூ வரப்போகுது அப்படின்னா 350 அப்படிங்கிற வேல்யூ வரப்போகுது. அப்போ எனக்கு இதே மாதிரி இசட்டுக்கும் ஒய் எக்ஸுக்கும் வேல்யூ கிடச்சிச்சா? இங்கே பாருங்களேன், எம்மு என்னு ஒய்யு. அப்போ இங்கே பார்க்குறப்ப இசட்டு எக்ஸு. ஓகே சார், எனக்கு ஃபைன் பண்ணிட்டேன் சார். இப்போ இது எனக்கு ரேஷியோவாக இல்லை சார், சம் வேல்யூவாக இருக்குது. எனக்கு ரேஷியோவாக இருந்தால் தான் அவர் இந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ எடுத்தார், இந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ எடுத்தாருன்றது எனக்கு தெரியும். அப்போ இந்த வேல்யூ கேன்சல் பண்ணுங்கள். 0க்கும் 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 5s are 15, 7 5s are 35. அப்போ 7:3 அப்படிங்கிற ரேஷியோவில், அதாவது 7 அப்படி இந்த ப்ராடக்ட் 1 அப்படிங்கிறத 7 பார்ட்டும், ப்ராடக்ட் 2 அப்படிங்கிறதுல 3 பார்ட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி எனக்கு 16.50க்கு பெர் கேஜிக்கு அவர் செல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபைண்ட் த ரேஷியோ அட் விச் த ரைஸ், அதாவது அரிசியை வச்சு இங்கே பேசுகிறாங்க. த ரைஸ் rupees 7.20 a kg become and mixed with price rupees 5.70 per a kg. Product mixed with 6.30 kg. அதாவது தேர்ட் சம். இது இந்த சம்மோட கண்டினியூட்டி தாங்க. அதாவது இதை சம்ம மாடலாக வச்சு நீங்கள் அந்த சம்மு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் கொஸ்டினை வந்து ஆட் பண்ணிடுறேன் வீடியோவோட. நீங்கள் சம்மை சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட் என்ன வரும்ன்றத சொல்லுங்கள். தேர்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன போகலாம். இன் வாட் ரேஷியோ மஸ்ட் a water to be mixed with the milk costing rupees. இது ஒரு ஃபோர்த் சம்ங்க. இது வந்து ஃபோர்த் சம். தேர்ட் சம் வந்து உங்களோட ப்ராக்டிஸ் காண்டி வச்சுக்கோங்க. ஃபோர்த் சம் பார்ப்போம். இன் வாட் ரேஷியோ மஸ்ட் வாட்டர் டு பி மிக்ஸ்டு வித் மில்க் காஸ்டிங் rupees 12 per liter. அதாவது மில்க்குன்னு ஒன்று இருக்க போகுது, வாட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்க போகுதுங்க. 2 இருக்க போகுது. அதில் எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 12 ரூபா பெர் லிட்டர் மில்க்கு இருக்கு. ஓகே, வாட்டர் அதோட மிக்ஸ் பண்ணுறாங்க. வாட்டருக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 0 தான். ஓகே, வாட்டருக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் 0 தான். வாட்டருக்கு அமௌண்ட்டு போடக்கூடாது, அமௌண்ட் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் கொஸ்டினில் அமௌண்ட்டு கொடுத்துருந்தா நீங்கள் கொஸ்டினில் அமௌண்ட்டு கொடுத்துருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்து நமக்கு டைரெக்டாக மில்கோட ப்ரைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வாட்டருக்கான அமௌண்ட் கொடுக்கல. ஸோ நான் 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இன் milk costing rupees 12 per liter obtained a mixture worth rupees 8 per liter. அதாவது இந்த மில்கை வாட்டரை மிக்ஸ் பண்ணி அவர் 8 rupeesக்கு விற்கணும் அப்படின்னா என்ன ரேஷியோவில் எடுத்துருப்பாரு? மில்க் என்ன பாட்டுக்கு எவ்வளோ, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் மில்க் டு பி டேக்கன் அண்ட் வாட்டர் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் டு பி டேக்கன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம எப்பவும் போல MYN மில்க் அண்ட் வாட்டர்ன்ற 2 ப்ராடக்ட்டை மிக்ஸ் பண்ண போகிறாங்க. பெர் லிட்டர் 8 rupeesக்கு. அப்போ என்ன ரேஷியோவில் சார் மிக்ஸ் பண்ணுவாங்க? மில்க் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுவாங்க, வாட்டர் என்ன ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் டு பி டேக்கன் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுவோம். இதே மாதிரி தான் MNY அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இதை வச்சுட்டு ZXன்ற வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ 12 - 8 அப்படி இந்த இடத்துல நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம்ல. 12 - 8 அப்படிங்கிறதோட வேல்யூ 4 வரும் எனக்கு. அது ஆப்போசிட்டில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எழுதிக்குவேன். நெக்ஸ்ட் 0 - 8 அப்படிங்கிறது 8 அப்படிங்கிறத நான் எழுதிக்குவேன், சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு 8:4 அப்படிங்கிற ஒரு ஃபைனல் பிகம் ரேஷியோ வேல்யூ கிடைக்கும். அப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 2 4s are 8, 1 4s are 4. அப்போ எனக்கு வந்து மில்கை 2 பார்ட்டும் வாட்டரை 1 பார்ட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி எனக்கு ₹8 பெர் லிட்டர் 8 rupeesக்கு என்னால் விற்க முடியும், அதாவது செல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் ரேஷியோ தான். அதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸே ரேஷியோவில் தான் வேல்யூஸ் வரப்போகுது. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி சப்ராக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். அதாவது M - Y = X, N - Y = Z. ஓகேங்களா? இப்படி கிராஸில் சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேல்யூஸை ஆப்போசிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே,
இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டே கனெக்டட். பை பாய்.